நமோ வெங்கடேசாய. ஸ்ரீபூநீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நமக. ஸ்ரீ வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சபோ தேவோ நபூதோ நபவிஷ்யதி. திருவேங்கட மலைக்கு நிகரான மலை எங்கும் இல்லை. திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு நிகரான தெய்வம் இதுவரை இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்கிறது ஸ்ரீ வெங்கடேச புராணம். அந்த கலியுக தெய்வமாம் திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு வருடத்துக்கு ஒருமுறை நடைபெறும் தெப்போற்சவம் இது. 5 நாட்களாய் நடைபெறும் இந்த உற்சவத்தில் இதோ இந்த பௌர்ணமி இரவில் இன்று பூர்த்தியாகிறது. பக்தர்களே, குளிர்ந்த சுவாமி புஷ்கரணியில் அலங்கார மின் விளக்குகளும் அழகான புஷ்பங்களும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உபயநாச்சிமார்களோடு இதோ பவனி வர உள்ளார் சீனிவாச பெருமான். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு மங்களம் பாடிக்கொண்டு இவ்வர்ணனையை ஆரம்பிக்கிறேன். பக்தர்களே, இந்த மெய்சிலிருக்கும் அனுபவத்தை பெற்று எம்பெருமானின் திருவள்ளுவலை பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பது டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. திருமலைக்கு சென்று நேரடியாக இந்த தெப்போற்சவத்தை தரிசிக்க இயலாமல் போனாலும் இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்கின்ற பாக்கியத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாரும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆகா, லீலா மானுஷ விக்கிரகம் என்று சொல்வார்கள். கஸ்தூரி திலக்கம் லல்லாட்ட பலக்கே பக்தஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமூர்த்திகம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்திரஞ்ச கலயம் கண்டேச்ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி என்று எம்பெருமானை நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவையில் பகவத் அனுபவத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பெற வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. இதோ இந்த சுவாமி புஷ்கரணியில் கூடியிருக்கும் பக்தர்களை பார்க்கும்போது அந்த திருப்பாவை வரிகள்தான் நினைவுக்கு வருகிறது. ஆண் பெண் குழந்தைகள் ஏழை பணக்காரர் என்கிற எந்த வர்க்க பேதமின்றி இங்கே பக்தர்கள் கூடியிருந்து இந்த சுவாமி புஷ்கரையின் படிக்கட்டில் அமர்ந்து இந்த தெப்பத்தில் பவனி வரும் அந்த எம்பெருமானை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று சேரர் கோமானான குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் புரியும் பாக்கியத்தை வேண்டி பெற்றார். இதோ இந்த தெப்பத்தை கயிறு கட்டி இழுக்கும் இந்த தேவஸ்தான ஊழியர்களை பார்க்கும்போது நமக்கு இதுதான் நினைவுக்கு வருகிறது. எப்படிப்பட்ட கைங்கரியம்! ஊரே கூடி தேர் இழுப்பது போல இந்த தெப்பத்தை இந்த சுவாமி புஷ்கரணியில் இவர்கள் செலுத்துவதை பார்க்கும்போது இவர்கள் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. பூர்வ ஜென்ம புண்ணியமே நமக்கு எம்பெருமானின் கைங்கரியத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. வருடா வருடம் பாசி மாதம் நடைபெறுகின்ற இந்த தெப்போற்சவம் நமது கண்களுக்கு விருந்தளிப்பதோடு உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருகிறதல்லவா. அதிலும் இப்போது தொடங்கிவிட்டது கோடை காலம். சுரீர் என்ற வெயில் மத்தியானமெல்லாம் தாக்குகிறது. அந்தி சாயும் பொழுதில் சில் என்ற நீர் நிரம்பி இருக்கிற இந்த சுவாமி புஷ்கரணியில் எம்பெருமானுக்கு நடைபெறும் இந்த தெப்போற்சவம் நமது உடல் வெப்பத்தை மன்றி நமது மனதையும் குளிர வைக்கிறது அல்லவா. மொத்தம் 5 நாட்கள் சுக்லபக்ஷ ஏகாதசியில் தொடங்கி இதோ இந்த பௌர்ணமி சுபதனத்தில் முடிவடைகிறது. பக்தர்களே, குளிமையான பார்க்கடலில் ஆதிசேஷனே ஒரு படகாக இருக்க மெத்தென்ற அவரது மடியில் தேவிமார்கள் இருவரும் தங்கள் பூ போன்ற திருக்கரங்களால் திருவடிகளை வருட யோகநிதிரை செய்யும் பகவான் இதோ இந்த பூலோகத்தில் இந்த திருமலையில் தான் உகந்த ஏற்றுக்கொண்ட இந்த சுவாமி புஷ்கரணியில் தெப்போற்சவம் காணுகிறார். முதல் நாள் சூரிய வம்ச திலகமான ஸ்ரீ ராமபிரான் அருமை மனையாள் சீதா பிராட்டியோடும் இளவல்
லக்ஷ்மண பெருமாளோடும் திருவடிக்கருகே பக்த ஹனுமானுடனும் தெப்போத்சவம் கண்டார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 2ஆம் நாள் கண்ணன் எப்படி அதுவும் தேவகியின் திருவயிற்றில் உதித்து அன்றிரவே யமுனையை கடந்து ஆயர்பாடியில் யசோதை இளஞ்சிங்கமாக வளர்ந்து கோபியருடன் மாடுகன்று மேய்த்து வெண்ணெய் உண்டு மண்ணை உண்ட மாயன் கம்சனால் ஏவிவிடப்பட்ட அசுரர்களெல்லாம் மாய்த்து பின்பு அந்த கம்சனையும் வதை செய்து தனது பெற்றோர்களை சிறை மீட்ட அருமை தனயன் பூபாரம் தீர்க்க பாரத போர் நடக்க பாண்டவேளவல் அர்ஜுனனுக்கு தேரோட்டி அவனுக்கு மட்டுமன்றி லோகத்துக்கே கீதையை உபதேசித்த கீதாச்சாரியன் 2ஆம் நாள் கையிலே வெண்ணையுடனும் அருகில் ஸ்ரீ ருக்மணி தேவியுடனும் லீலா மானுஷ விக்கிரமாக தெப்பத்தில் பவனி வந்து நமது கண்களுக்கு விருந்தளித்தார். அடுத்து 3ஆம் நாள் முதற்கொண்டு அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி நம்மாழ்வார் பாசுரமிட்ட திருவேங்கடத்து எம்பெருமான் 3ஆம் நாள் தொடங்கி இதோ இன்றைய 5ஆம் நாள் வரை தெப்பத்தில் உபயநாச்சிமார்களோடு பவனி வந்து தனது குளிர்ந்த கடாட்சத்தால் நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதோ அந்த பகவானை நாம் கோவிந்தா கோவிந்தா என்கிற அவரது நாமாவளியை சொல்லிக்கொண்டு இருகரம் கூப்பி சேவிப்போம். அர்ச்சாவதார ரூபேண லோகேஸ்மின் சதுரானன அவதாரம் கரிஷ்யாமி ஹிரியா லக்ஷ்மியா சமன்விதக. பிராட்டியுடன் கூடிய நாராயணன் இந்த பூலோகத்தில் அர்ச்சாரூபியாக அவதாரம் செய்ததாகவும் அந்த அவதார ஸ்வரூபங்களை விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணி மந்திரங்களாலும் பக்தியாலும் ஆவாகனம் பண்ணினால் பக்த வத்சலனான அந்த எம்பெருமான் அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த விக்கிரகங்களில் சாநித்தியமாகிறார். அர்ச்சா மூர்த்தியாய் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிருக்கும் அந்த திவ்ய தேசங்களில் ஸ்வயம்பு அதாவது எம்பெருமான் தானாக தோன்றின கஷேத்திரங்கள் 8: ஸ்ரீரங்கம், ஸ்ரீமூஷ்ணம், திருமலை, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், தோத்தாத்ரி, புஷ்கரம், பத்ரிகாச்சலம் ஆகியவை. அவற்றில் அதி முக்கியமானவை பெரிய கோயில் எனப்படும் ஸ்ரீரங்கமும் திருமலை எனப்படும் இந்த வெங்கடகிரியும் தானே. ஆகவேதான் விண்ணகரம் வெக்கா விரித்திரை நீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேவர் திருவரங்கம் தென் கோஷ்டி தன் குடந்தை நீரேற்றான் தாழ்வு என பேயாழ்வார் தன் பாசுரத்தில் முதல் வரியிலேயே இந்த திருவேங்கடத்தை சொல்லி கலியுக வைகுந்தமான இந்த திருவேங்கடத்துக்கு ஏற்றம் கொடுத்தார். அந்த திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமான் இதோ இந்த பௌர்ணமி இரவில் இதோ தெப்போற்சவம் காண்கிறார். நமது கண்கள் அனைத்தையும் குளிர வைக்கிறார். பக்தர்களே, அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் 3. 1 பரபக்தி.
अयम् पुरः पुरोजमयम् पुरो भुवो भुवः पुरोजमयम् पुरो भुवः पुरो भुवो भुवः पुरः पुरो भुवस्तस्य तस्य भुवः पुरः पुरो भुवस्तस्य भुवस्तस्य तस्य भुवो भुवस्तस्य प्राणः प्राणस्तस्य भुवो भुवस्तस्य प्राणः तस्य प्राणः प्राणस्तस्य तस्य प्राणो भौवाजनो भौवाजनः प्राणस्तस्य तस्य प्राणो भौवाजनः प्राणो भौवाजनो भौवाजनः प्राणः प्राणो भौवाजनो वसन्तो वसन्तो भौवाजनः प्राणः प्राणो भौवाजनो वसन्तः प्राण इति प्राणः भौवाजनो वसन्तो वसन्तो भौवाजनो भौवाजनो वसन्तः प्राणाजनः प्राणाजनो वसन्तो भौवाजनो भौवाजनो वसन्तः प्राणाजनः वसन्तः प्राणाजनः प्राणाजनो वसन्तो वसन्तः प्राणाजनो गायत्री गायत्री प्राणाजनो वसन्तो वसन्तः प्राणाजनो गायत्री प्राणाजनो गायत्री गायत्री प्राणाजनः प्राणाजनो गायत्री वासन्ति वासन्ति गायत्री प्राणाजनः प्राणाजनो गायत्री वासन्ति गायत्री वासन्ति वासन्ति गायत्री गायत्री वासन्ति गायत्री जय वासन्ति गायत्री गायत्री वासन्ति गायत्री जय वासन्ति गायत्री जय वासन्ति वासन्ति गायत्री जय गायत्रं गायत्रं गायत्री जय वासन्ति वासन्ति गायत्री जय गायत्रम् गायत्री जय गायत्रं गायत्रं गायत्री जय गायत्रं गायत्रात् गायत्रात् गायत्रं गायत्री जय गायत्रं गायत्रात् गायत्रं गायत्रात् गायत्रात् गायत्रं गायत्रं गायत्रादुभागं सुरभागं सुर्गायत्रात् गायत्रं गायत्रं गायत्रादुभागं सुर गायत्रादुभागं सुरभागं सुर्गायत्रात् गायत्रादुभागं सुरभागं सोरुभागं सोरुभागं सुर्गायत्रात् गायत्रादुभागं सुरभागं सो उपागं सुरभागं सोरुभागं सोरुभागं सुरभागं सुरभागं सोस्त्रिवृत् त्रिवृतुभागं सोरुभागं सुरभागं सुरभागं सोस्त्रिवृत् उपागं सुरित्युपा अगं सुः उपागं सोस्त्रिवृत् त्रिवृतुपागं सोरुभागं सोस्त्रिवृत् त्रिवृतस्त्रिवृतस्त्रिवृतुपागं सोरुभागं सोस्त्रिवृत् त्रिवृतः उपागं सोरित्युपा अगं सोः त्रिवृत् त्रिवृतस्त्रिवृतस्त्रिवृत् त्रिवृत् त्रिवृतो रथं धरगो रथं धरन् त्रिवृतस्त्रिवृत् त्रिवृत् त्रिवृतो रथं धरन् त्रिवृदिति त्रिवृतो रथं धरगो रथं धरन् त्रिवृतस्त्रिवृतो रथं धरगो रथं धरात् रथं धरात् रथं धरन् त्रिवृतस्त्रिवृतो रथं धरगो रथं धरात् त्रिवृत इति त्रिवृतः रथं धरगो रथं धरात् रथं धरात् रथं धरगो रथं धरगो रथं धरात् वसिष्ठो वसिष्ठो रथं धरात् रथं धरगो रथं धरगो रथं धरात् वसिष्ठः रथं धरमिति रथं धरम् रथं धरात् वसिष्ठो वसिष्ठो रथं धरात् वसिष्ठ ऋषिर्वसिष्ठो रथं धरात् वसिष्ठ ऋषिः रथं धरादिति रथं धरात् वसिष्ठ ऋषिर्वसिष्ठो वसिष्ठ ऋषिः प्रजापतिगृहीतया ऋषिर्वसिष्ठो वसिष्ठ ऋषिः प्रजापतिगृहीतया ऋषिः प्रजापतिगृहीतया ऋषिः प्रजापतिगृहीतया त्वया प्रजापतिगृहीतया ऋषिः प्रजापतिगृहीतया त्वया प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतया प्राणं प्राणं त्वया प्रजापतिगृहीतया त्वया प्राणम् प्रजापतिगृहीतयेति प्रजापतिगृहीतया त्वया प्राणं प्राणं त्वया प्राणं गृह्णामि प्राणं त्वया प्राणं गृह्णामि
प्राणं गृह्णामि गृह्णामि प्राणं प्राणं गृह्णामि प्रजाभ्यः प्रजाभ्यो गृह्णामि प्राणं प्राणं गृह्णामि प्रजाभ्यः प्राणमिति प्राणम् गृह्णामि प्रजाभ्यः प्रजाभ्यो गृह्णामि गृह्णामि प्रजाभ्योऽयमयम् प्रजाभ्यो गृह्णामि गृह्णामि प्रजाभ्योऽयम् प्रजाभ्योऽयमयम् प्रजाभ्यः प्रजाभ्योऽयम् दक्षिणा दक्षिणायम् प्रजाभ्यः प्रजाभ्योऽयम् दक्षिणा प्रजाभ्य इति प्राजाभ्यः अयम् दक्षिणा दक्षिणायमयम् दक्षिणा विश्वकर्मा विश्वकर्मा दक्षिणायमयम् दक्षिणा विश्वकर्मा दक्षिणा विश्वकर्मा विश्वकर्मा दक्षिणा दक्षिणा विश्वकर्मा तस्य तस्य विश्वकर्मा दक्षिणा दक्षिणा विश्वकर्मा तस्य विश्वकर्मा तस्य तस्य विश्वकर्मा विश्वकर्मा तस्य मनो मनस्तस्य विश्वकर्मा विश्वकर्मा तस्य मनः विश्वकर्मेति विश्वकर्मा तस्य मनो मनस्तस्य तस्य मनो वैश्वकर्मणम् वैश्वकर्मणम् मनस्तस्य तस्य मनो वैश्वकर्मणम् मनो वैश्वकर्मणम् वैश्वकर्मणम् मनो मनो वैश्वकर्मणम् ग्रीष्मो ग्रीष्मो वैश्वकर्मणम् मनो मनो वैश्वकर्मणम् ग्रीष्मः वैश्वकर्मणम् ग्रीष्मो ग्रीष्मो वैश्वकर्मणम् वैश्वकर्मणम् ग्रीष्मो मानसो मानसो ग्रीष्मो वैश्वकर्मणम् वैश्वकर्मणम् ग्रीष्मो मानसः वैश्वकर्मणमिति वैश्वकर्मणम् ग्रीष्मो मानसो मानसो ग्रीष्मो ग्रीष्मो मानसस्त्रिष्टुक् त्रिष्टुङ् मानसो ग्रीष्मो ग्रीष्मो मानसस्त्रिष्टुक् मानसस्त्रिष्टुक् त्रिष्टुङ् मानसो मानसस्त्रिष्टुक् ग्रैष्मी ग्रैष्मी त्रिष्टुङ् मानसो मानसस्त्रिष्टुक् ग्रैष्मी त्रिष्टुक् ग्रैष्मी ग्रैष्मी त्रिष्टुक् त्रिष्टुक् ग्रैष्मी त्रिष्टुभः त्रिष्टुभो ग्रैष्मी त्रिष्टुक् त्रिष्टुक् ग्रैष्मी त्रिष्टुभः ग्रैष्मी त्रिष्टुभस्त्रिष्टुभो ग्रैष्मी ग्रैष्मी त्रिष्टुभैडभैडम् त्रिष्टुभो ग्रैष्मी ग्रैष्मी त्रिष्टुभैडम् त्रिष्टुभैडभैडम् त्रिष्टुभस्त्रिष्टुभैडभैडाधैडाधैडम् त्रिष्टुभस्त्रिष्टुभैडभैडात् ऐडभैडाधैडाधैडभैडभैडादन्तर्यामोऽन्तर्याम ऐडाधैडभैडभैडादन्तर्यामः ऐडादन्तर्यामोऽन्तर्याम ऐडाधैडादन्तर्यामोऽन्तर्यामादन्तर्यामादन्तर्याम ऐडाधैडादन्तर्यामोऽन्तर्यामात् अन्तर्यामोऽन्तर्यामादन्तर्यामोऽन्तर्यामोऽन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामोऽन्तर्यामोऽन्तर्यामात् पञ्चदशः अन्तर्याम इत्यन्तः यामः अन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशात् पञ्चदशात् पञ्चदशोऽन्तर्यामादन्तर्यामात् पञ्चदशः पञ्चदशात् अन्तर्यामादित्यन्तः यामात् पञ्चदशः पञ्चदशात् पञ्चदशात् पञ्चदशः पञ्चदशः पञ्चदशात् बृहत् बृहत् पञ्चदशात् पञ्चदशः पञ्चदशः पञ्चदशात् बृहत् पञ्चदश इति पञ्चदशः पञ्चदशात् बृहत् बृहत् पञ्चदशात् पञ्चदशात् बृहत् बृहतो बृहतो बृहत् पञ्चदशात् पञ्चदशात् बृहत् बृहतः पञ्चदशादिति पञ्चदशात् बृहत् बृहतो बृहतो बृहत् बृहत् बृहतो भरद्वाजो भरद्वाजो बृहतो बृहत् बृहत् बृहतो भरद्वाजः बृहतो भरद्वाजो भरद्वाजो बृहतो बृहतो भरद्वाजऋषिर्षिः भरद्वाजो बृहतो बृहतो भरद्वाजऋषिः भरद्वाजऋषिर्षिः भरद्वाजो भरद्वाजऋषिः प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतयर्षिः भरद्वाजो भरद्वाजऋषिः प्रजापतिगृहीतया ऋषिः प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतयर्षिर्षिः प्रजापतिगृहीतयात्मजात्मजा प्रजापतिगृहीतयर्षिर्षिः प्रजापतिगृहीतयात्मजा प्रजापतिगृहीतयात्मजात्मजा प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतयात्मजा मनो मनस्पया प्रजापतिगृहीतया प्रजापतिगृहीतयात्मजा मनः प्रजापतिगृहीतयेति प्रजापतिगृहीतया प्रजामनो मनस्पजात्मजा मनो गृह्णामि गृह्णामि मनस्पजात्मजा मनो गृह्णामि
मनो गृह्णामि गृह्णामि मनो मनो गृह्णामि प्रजाभ्यः प्रजाभ्यो गृह्णामि मनो मनो गृह्णामि प्रजाभ्यः वसन्ते धर्तुना देवाः बसवस्त्रिवृताः स्तुतम् रथन्तरेण तेजसा हविरिन्द्रेवयो दधुः ग्रीष्मेण देवा ऋतुना रुद्राः पञ्चदशे स्तुतम् बृहता यशसा बलम् हविरिन्द्रेवयो दधुः वर्षाभिर्ऋतुनादित्याः स्तोमे सप्तदशे स्तुतम् वैरूपेण विशौचसा हविरिन्द्रेवयो दधुः शारदे नर्तुना देवाः एकविंशरुभवस्तुतम् वैराजेन श्रिया श्रियम् हविरिन्द्रेवयो दधुः हेमन्ते नर्तुना देवाः मरुतस्त्रिणवे स्तुतम् बलेन शक्पभिः सह हविरिन्द्रेवयो दधुः शैशिरे नर्तुना देवाः त्रयस्त्रिगंशे मृतग्स्तुतम् सत्येन रेवतीः क्षत्रम् हविरिन्द्रेवयो दधुः वृषशैलाधिपयेव दैवतन्नः वृषभाद्रीश्वर एव दैवतन्नः फणिशैलाधिपयेव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतन्नः श्री श्रीनिवासः परदैवतन्नः श्री श्रीनिवासः परबन्धनन्नः श्री श्रीनिवासः कुलदैवतन्नः श्री श्रीनिवासः परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदयदर्शिते भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः लिखितगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः मयि दुर्विजयताम् सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रियमेवावरुन्धे क्षीरे माते पुनन्निवेद्या क्षेमो वैराष्ट्रस्य शीतो मातः क्षेममेवावरुन्धे श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणी तटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् विनरो भाग्यमु विष्णु कथा विनरो भाग्यमु विष्णु कथा वेणुबलमिदिवो विष्णु कथा विनरो भाग्यमु विष्णु कथा वेणुबलमिदिवो विष्णु कथा विनरो भाग्यमु विष्णु कथा गम पसनि पम गस गस
పమగ సరి గమప గమప సరి. ఆది నుండి సంధ్యాది విధులలో వేదం బయనదే విష్ణు కథ. ఆది నుండి సంధ్యాది విధులలో వేదం బయనదే విష్ణు కథ. నానిదే నారదాదులచే నానిదే నారదాదులచే వీధి వీధులనే విష్ణు కథ. నానిదే నారదాదులచే వీధి వీధులనే విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. వెనుబలమి జీవో విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. గమ పసని పమగ సని పమగ సని గమ ప గమ పసని పమగ సని. వదలక వేదవ్యాసులు నుడివిన విదిత పావనము విష్ణు కథ. వదలక వేదవ్యాసులు నుడివిన విదిత పావనము సదనం బైనదే సంకీర్తనయే. సదనం బైనదే సంకీర్తనయే వెదకిన చోటనే విష్ణు కథ. సదనం బైనదే సంకీర్తనయే వెదకిన చోటనే విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. వెలుబలమి జీవో విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. గమ పసని పమగ సగస పమగ సని గమ ప గమ పసని పమగ సగస. గొల్లెత్తలు చల్లలు గోన కొని చిలుకగా వెళ్ళి విరియాయే విష్ణు కథ. గొల్లెత్తలు చల్లలు గోన కొని చిలుకగా వెళ్ళి విరియాయే విష్ణు కథ. శ్రీ వెంకటేశ్వరు నామం విష్ణు కథ. వెంకటేశ్వరు నామము వెళ్ళి కొలిపేని విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. వెనుబలమి జీవో విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. వెనుబలమి జీవో విష్ణు కథ. వినరో భాగ్యము విష్ణు కథ. విష్ణు కథ. విష్ణు కథ. గోవింద 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 ఎన్ని కొలువరే గోవింద
ಗೋವಿಂದ ಎನ್ನಿಕೊಳ್ಳುವರೇ ಗೋವಿಂದ ಎನ್ನಿ ಕೊಡುವರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಎನ್ನಿಕೊಳ್ಳುವರೇ ಗೋವಿಂದ ಎನ್ನಿ ಕೊಡುವರೇ పురుషోత్తమాయని పొగడరే హరియచ్యుతాయని ఆడరే పురుషోత్తమాయని పొగడరే పరమ పురుషాయని పలుకరే పరమ పురుషాయని పలుకరే సిరివరయను చును చరగరిదేను పరమ పురుషాయని పలుకరే సిరివరయను చును చరగరిదేను గోవింద 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 ఎన్నికొలువరే గోవిందాయని కొలువరే పాండవ వరదాయని పాడని అంగజవాహను కొనియాడరే పాండవ వరదాయని పాడరే అంగజవాహను కొనియాడరే కొండల రాయని కోరరే కొండల రాయని కోరరే దౌడిత మాధవుని అలచరిజేను కొండల రాయని కోరరే దౌడిత మాధవుని అలచరిజేను గోవింద 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 ఎన్నికొలువరే గోవిందాయని కొలువరే దేవుడు శ్రీ విభుడని తెలియదే శోభన అనంతుని చూడరే దేవుడు శ్రీ విభుడని తెలియదే శోభన అనంతుని చూడరే శ్రీ వెంకటనాథుని చేరరే హరే హరే వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడు బ్రతుకరిదేను శ్రీ వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడు బ్రతుకరిదేను గోవింద 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 ఎన్నికొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద గోవింద ఎన్నికొలువరే గోవింద గోవింద వెంకటరమణ గోవింద 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 శంకరహరణ గోవింద 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 వెంకటరమణ గోవింద గోవింద గోవింద
వెంకటాద్రి మీద వరదైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవం ఉరిమితో పొడ చూపే పొడవైన దైవము వాడే వెంకటాద్రి మీద వరదైవము ఉరిమితో పొడ చూపే పొడవైన దైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవము ఉరిమితో పొడ చూపే పొడవైన దైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవము పొడ చూపే పొడవైన దైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవము రోమకు పానరు బ్రహ్మాడకో పెను దైవం ఒక్కొక్క రోమకు పానరు బ్రహ్మాడకో పెను దైవం పగన నటనలోని నటనలోని అదునాగులో కాను పగన నటనలోని అదునాగులో కాను తొక్కి పదన కొలిచె దైవము పగన నటనలోని అదునాగులో కాను తొక్కి పదన కొలిచె దైవము వాడే వెంకటాద్రి మీద వరదైవము పొడ చూపే పొడవైన దైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవము వరదైవము శంఖ చక్రాలు సరిపాటి శంఖ చక్రాలు సరిపాటి పడవేసి రండి దైవము శంఖ చక్రాలు సరిపాటి పడవేసి రండి దైవం సిరియురమున శ్రీ వెంకటేశుడ శరణగతులగా సతమైన దైవము శ్రీయురమున శ్రీ వెంకటేశుడ శరణగతులగా సతమైన దైవము వాడే వెంకటాద్రి మీద వరదైవము పొడ చూపే పొడవైన దైవం వాడే వెంకటాద్రి మీద వరదైవము వరదైవము பக்தர்களே, கடலுக்கு கூட எல்லை உண்டு.
ஆனால் கருணை என்கிற கடல் எல்லையற்றது. அந்த கருணைக் கடல் இதோ இந்த திருமலையில்தான் உள்ளது. அந்த கருணைக் கடல் தான் நம் ஸ்ரீனிவாசன். கமப்பிய நவதீம் வந்தே கருணா வருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம் என்று தயாசதகத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானே அந்த தயாசதகம் என்கிறார். இந்த தயாசதகத்துக்கு எல்லையும் இல்லை, அளவும் இல்லை, எடுக்க எடுக்க குறையாத அமுத சுரபி போன்றது. சுவாமி புஷ்கரணி தடே என்று அந்த மங்களத்தில் சொல்வது போல இதோ இந்த சுவாமி புஷ்கரணியின் கரையில் வீட்டிருக்கும் அந்த எம்பெருமான் இப்போது இந்த சுவாமி புஷ்கரணியிலேயே தெப்போற்சவம் காணுகிறார். பக்தர்களே, வாத்சல்யம் என்ற குணமே மிகச் சிறந்தது எம்பெருமானுடையது. அந்த வாத்சல்ய குணத்தையே தயாதேவியாக உருவகித்து அவர் இயற்றிய தயாசதகம் கற்கண்டை விட இனிமையானதாம். இந்த பூலோகத்தில் நாம் செய்கின்ற பாபங்களை போக்குவதற்கு பலவிதமான பிராயச்சித்தங்கள் உண்டு. ஆனால் நம்மால் அவற்றை சாஸ்திரப்படி செய்ய இயலாது. அதற்கான சக்தியும் இல்லை, சமயமும் இல்லை. ஆகவேதான் எம்பெருமானை சரணமடைவது ஒன்றே நமக்கு ஒரே வழி. அவருடைய நாமாவளியை சொல்வதே நமக்கு ஒரே வழி. பக்தி என்பது புதியதோ அல்லது புரியாத ஒன்றோ இல்லை. எம்பெருமானிடம் நாம் தீவிரமாக காட்டும் அந்த அன்பே பக்தி. இது அமுதத்தை ஒத்ததாம். அமிர்தம் எப்படி நாம் அதை பருக பருக திகட்டாதோ அதே போல பக்தியும் நாம் எம்பெருமானிடம் செலுத்த செலுத்த அதன் பெருமை கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையாகாது. இதோ இப்போது சற்றுமுன் பாடினோமே அந்த திருவேங்கடமுடையனே பரம்பொருளாக கொண்டு பக்தி பாடல்களை புரிந்தாரே தாளப்பாக்க அன்னமையா. ஸ்ரீராமனை தன்னை ஆட்கொள்ளும் பரந்தனாக கொண்டு பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடல்கள் இயற்றினாரே தியாகராஜர். வினரோ பாக்யமு விஷ்ணு கதா என்று அந்த திருவேங்கடனின் புகழை காதார கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், அதுவே பரம புண்ணியம் என்றார் அல்லவா அன்னமையா. அதே போல தியாகராஜ சுவாமியும் நீ மகிமல வினக்கா எప్పుడు ராஜபதமுலு ஐத்தே ஐயமு என்று உன் பெருமைகளை நான் கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுவல்லவோ எனக்கு ராஜயோகம் என்கிறார். பக்தர்களே, இப்போது நாம் எம்பெருமானை இதோ இந்த தெப்போற்சவத்தில் கண்களால் தரிசித்துக் கொண்டே செவிகளால் அவரது பெருமைகளை பாடும் அந்த திவ்ய கீர்த்தனங்களை கேட்டுக்கொண்டே அவரது நாமாவளியை நமது வாயார சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா. இதுதான் நமது பக்தியின் வெளிப்பாடு. ஸ்ரீ வெங்கடேச சரணவ் சரணம் பிரபத்தியே என்று அந்த எம்பெருமானை சரணமடைவது ஒன்றுதான் நமக்கு ஒரே வழி. நாரத மகரிஷி இயற்றிய நாரத பக்தி சூத்திரத்தில் பக்தி யோகத்தை 11 விதமாக பட்டியலிட்டுள்ளார் நாரதர். அவற்றை என்ன தெரியுமா? 1 பகவானின் 11 விதமான அதில் முக்கியமானது பகவானின் கல்யாண குணங்களை கேட்கும் ஆசை. இது குணமகாத்மியம். பகவானின் திவ்ய சௌந்தரியத்தை தரிசிக்கும் ஆசை. இது ரூபா. பகவானுக்கு பூஜை செய்வதில் ஆசை. இது பூஜா. பகவானை நினைப்பதில் ஆசை. அது ஸ்மரண. பகவானுக்கு சேவை செய்வதில் ஆசை. அது தாஸ்யம். பகவானுக்கு தோழனாக இருப்பதில் ஆசை. அது சக்கியம். பகவானையே குழந்தையாக பாவிப்பதில் ஆசை. அது வாத்சல்யம். பகவானிடம் காதல் கொள்வதில் ஆசை. அது காந்த. பகவானின் பிரிவால் வேதனைப்படுவதில் ஆசை. அது விரகதாபம். பரம விரகம். பகவானுக்கு தன்னையே அர்ப்பணிப்பதில் ஆசை. சரணாகதி அதாவது ஆத்ம நிவேதனம். பகவானிடம் உறைந்துவிட ஆசை. தன்மயதா. இப்படி பக்தர்களே இவை அனைத்தும் பலனை கருதி செய்யும் பக்தி. ஆனால் பலனையே கருதாது எம்பெருமானின் திருவடிகளின் அருகே நமக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று அவன் திருவடிகளையே சரணமடைகிறோமே, அதுதான் மெய்யான பக்தி. இதைத்தான் நாம் எம்பெருமானிடம் காட்ட வேண்டும். அதைத்தான் இந்த தெப்போற்சவ சமயத்தில் நாம் உறுதி பூணுவோம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு பண்ணுகின்ற எல்லா உபச்சாரங்களுமே கைங்கரியந்தான். நாம் பக்தியோடு எதை செய்தாலும் அது எம்பெருமானுக்கு உகந்ததுதான். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அன்று தேர்க்கட்டிலில் நின்று கொண்டு அர்ஜுனுக்கு சொன்னதும் இதைதானே. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ
அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சக. இந்த பரிபூர்ண சரணாகதியைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமானிடத்தில் செய்திருக்கிறார்கள். இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீயே என்று சுவாமி தேசிகன் சரணமடைந்ததும் இதோ இந்த வழியில்தான். பக்தர்களே, அதே போல நாமும் இந்த எம்பெருமானை சரணமடைந்தோமானால் அந்த எம்பெருமானின் திருவருள் நமக்கு பரிபூரணமாக கிட்டும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது. எம்பெருமானை இந்த தெப்போற்சவத்தில் தரிசிக்கும் போது சில விஷயங்களை கூட தெரிந்து கொள்ளலாம். ஆகமங்களில் 2 உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம், இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச ஆகமம் விகனச முனி அருளி செய்தது. இந்த ஆகமப்படிதான் நமது திருவலையானுக்கு நித்திய பூஜைகளும் உற்சவ விசேஷங்களும் நடைபெறுகின்றன. அந்த திருமலையில் அந்த ஸ்ரீ விகனச முனி எம்பெருமானின் திருவடிவத்தை 5 நிலைகளாக போற்றியுள்ளார். துருவமூர்த்தி, போகமூர்த்தி, கொலுவுமூர்த்தி, உக்ரமூர்த்தி, உற்சவமூர்த்தி. இவைகளை பஞ்சபேரங்கள் என்று அழைப்பார்கள். முதலில் துருவமூர்த்தி. இவர்தான் மூலவர். ஆனந்த நிலையத்தின் உள்ளே சுயம்புவாக எழுந்தருளியிருப்பவர். சால கிராமத்தால் வடிவானவர். இவரை துருவபேரம் என்பார்கள். இவர் திருவடிக்கருகே ஏகாந்த சேவைக்காக இரவில் நடப்பது போகமூர்த்தி. இவர் மூலமூர்த்தியுடனேயே எழுந்தருளியிருப்பார். இவரை கௌத்துக பேரம் என்று கூட சொல்வார்கள். இவர் வெளியில் வரமாட்டார். ஆனால் இவருக்கு தினமும் ஆகாச கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெறும்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ